ஹாய் ஹலோ வணக்கம். உங்கள் சரவணன் பாண்டிச்சேரி. இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும் இந்த மீன் என்ன மீனுன்னு சொல்லிட்டு வாஸ்து மீனுன்னு சொல்லுவாங்க. இதை நான் செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். சரிங்களா, நம்ம க்ளோஸில் காட்டுறோம் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குங்களா? இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா தேக்க மரத்தில் செஞ்சது. இது வந்து இதனோட நீட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு கூட இருக்கும். ஒரு அடி கூட இருக்கும். இப்போ கொஞ்சம் தூரத்தில் காட்டினா இப்போ தெரியும் உங்களுக்கு. ஒரு அடி கூட இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம் பார்த்தீங்கன்னாக்கா பூவரச மரம். இதுவும் பூவரச மரம். இதில் ஒரு வித்தியாசம் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன் இங்கே ஒரு ஸ்டாண்டு மேலே வச்சோன்னாக்கா சுற்றி பார்க்கலாம். அந்த மீனை தெரியுங்களா, சுற்றி பார்க்கலாம். சுத்தம் அப்படி அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். சுத்தம் தேவைன்னா கூட நம்ம அணைபேண்டை போட்டு ஒட்டிக்காக நின்றுடும். சுத்தம் பாருங்கள். சரிங்களா, சுத்தம். இந்த பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா அது வாயில் வந்து இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த மீனை பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இருக்கும். இது பேர் வாஸ்து மீனுன்னு சொல்லிட்டு அந்த நீங்கள் பார்த்துருக்கலாம். பார்க்கும்போது தெரியுதா? ஓகே, நல்லா அந்த முகத்தை பாருங்கள். க்ளோஸில் காட்டுறேன். உங்களை பார்க்குற மாதிரியே இருக்கும். இருக்கா? ஓகே. ரொம்ப கொஞ்சம் சிரமப்பட்டு செஞ்சு இது பிளார்லாம் அடிச்சிருக்கேன். இப்போ பாலிஷ் போட்டு முடிச்சிருக்கேன். அதை உங்களுக்கு பார்வைக்கு காட்டணும்னு சொல்லிட்டு காட்டுறேன். என்னோடய மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3000 வரும், 3000 வரும். ஏன்னா அந்தளவு ஒர்க்கு உங்களுக்கே தெரியும். தேக்கு மரம். இதில் இன்னொரு விஷயம் பார்க்கலாம். இந்த மீனை அப்படி பிடுங்கினா பிடிக்கும் பாருங்க. இப்படி காட்டலாம் அவங்கக்கிட்ட. சரிங்களா, அதே மீனை இதில் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். நல்லா திக்னஸாக இருக்கும். இது முழுங்கி கழி, நல்லா தேர்ன கழி. அதை வந்து நம்ம ஃபிட் பண்ணி வச்சுட்டாங்க. சுற்றி விட்டால் சுத்தம். சரிங்களா, சூப்பராக இருக்கும். ஒரு கிஃப்ட்டு கொடுக்கலாம், டேபிள் மேலே வைக்கலாம், ஒரு ஷெல்ஃபில் வைக்கிறது நல்லாயிருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மீன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து சேல்ஸுக்கு இல்லை. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஃபிஷ். இது நம்ம இந்த கோல்டு ஃபிஷ்ஷுன்னுங்களா, தண்ணி தொட்டியில் இருக்கும் பாருங்கள், நம்ம வளர்க்குறதில்ல, அதில் இருக்கும். இப்படி இருக்குது பாருங்கள். இதில் என்னென்னா இந்த கலர் எதுவுமே நான் கொடுக்கவே இல்லை. இந்த இதெல்லாம் ஷேடு நான் கொடுக்கவே இல்லை. ஏன்னா இது வந்து தேக்க மரம். இது ஒரு மரம் வந்து எனக்கு ஒரு அபூர்வமாக கிடச்சிது. எனக்கு நிறைய பேருக்கு தெரியும் இந்த மாதிரி மரம் இருக்குன்னு. ஆனால் எனக்கு வந்து அபூர்வமாக கிடச்சிது. இதில் இந்த மீன் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ராம் பாறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்லா இருக்குமே, அதனால் இதை செஞ்சேன் நான். இதை க்ளோஸில் காட்டுறேன். இப்படி இது பாருங்கள். நல்லா இருக்கா? அப்படியே திருப்புறம் பாருங்கள். அதை விட பாருங்கள், இந்த மர கீழே ஸ்டாண்டு பாருங்கள். இதில் பாருங்கள் இவ்வளோ அழகாக டிசைன் பாருங்கள். அதனால் அது வந்து இது சேல்ஸ் இல்லை. அதனால் எனக்காக வச்சுக்கிட்டேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பார்த்து செஞ்சது. நல்லா இருக்கா? ஆமாம், நல்லா இருக்கா? ஓகே. எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த மீன் தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்கள். இது வந்து 3000 வரும் ஃபைனலாக. இந்த மாதிரி வேறு யாருக்கா தேவைன்னா சொன்னால் ஆர்டர் பண்ணால் நான் செஞ்சு கொடுப்பேன். சரிங்களா? இதில் ஒரு விஷயம் நீங்கள் இப்போ கவனிச்சிங்கன்னா, அந்த மீனில் ஒரு நெளிவு இருக்கும். நேராக இருக்காது மீன். பாருங்கள், நெளிவு இருக்கும். அதே மாதிரி அந்த வாயெல்லாம் பாருங்கள், அழகாக இருக்கும் வாய். அதே மாதிரி அந்த உடம்போட இது பாருங்கள், வால்லாம் அவ்வளோ நெளிவு இருக்கும். வாழை காட்டுறோம் பாருங்கள். சரிங்களா, வால் இப்படி இருக்கு பாருங்கள். அப்படி கரண்டி மாதிரி அழகாக வந்திருக்கும். அவ்வளோ கொஞ்சம் சிரமப்பட்டு செஞ்சது. மொத்தமான பலகையில் அந்த மாதிரி செஞ்சது. ஓகே, விருப்பப்படுறோம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறீங்க. எல்லோருக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. அதனால் மொத்தமாக உங்களை அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்குகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.